குறித்து நினைச்ச நிர்ணயத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ சீக்கிரத்தில் எல்லாமே நிறைவேறி நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க. அதனால் பக்கம் எனக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடையாதுங்க. நான் கர்த்தரை நம்பி நடந்துகிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் என்னை உண்டாக்கியவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை அழைத்தவர் என்னை எங்கேயோ ஒரு தூரத்தில் சேர்க்க போகிறாரு. கர்த்தர் எல்லாம் அதன் திட்டத்தின்படி செய்வார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உயரம் இருந்தது, பின்பு தாழ்வு வந்தது. ஒரு நாள் கோட் இருந்தது, அடுத்த நாள் அந்த கோட்டை கிழிச்சாங்க, அடுத்த நாள் குழியில் போட்டாங்க. ஒரு நாள் போத்திஃபார் வீட்டில் நல்ல வேலைக்காரன், பெயர் பெற்றவன், புகழ் பெறுகிறான். அடுத்த நாள் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுக்காக எங்கே போகிறான்? சிறைக்கு போகிறான். சிறையில் போகிறான். அவன் யாருக்கு உதவி செய்தானோ மறந்து விடுகிறார்கள், மறக்கிறார்கள். திரும்பியும் அவனை நினைக்க வைக்கிறார் கர்த்தர். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் கர்த்தர் தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. இது எல்லாமே ஒரு செட்டப் தான். கர்த்தர் அவனை எங்கே வைக்க நினைக்கிறாரோ வைக்க நினைக்கிற இடத்தில் வைப்பதற்காக. ஒரு நாள் கோட் இருக்கு, அடுத்த நாள் கோட் இல்லை. ஐயோன்னு கலங்குறீங்க, அழுவுறீங்க. உங்கள் அழுகையும் கலங்களும் என் ஆண்டவருக்கு ஒரு ஷாக்காவோ சர்ப்ரைஸாவோ ஆச்சரியமா இல்லை. நீங்கள் புலம்புறீங்க, நீங்கள் அழுவுறீங்க, என்னை கிழிச்சிட்டான், என்னை இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். ஆண்டவர் அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா அது ஏற்கனவே கிழிப்பான அவருக்கு. ஒரு அல்லெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. ஸோ யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது எவ்வளோ ஆழங்களை கற்றுக்கொள்கிறோம். யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு தீமைக்காய் நினைத்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மைக்காக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கர்த்தருடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு வாட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன், அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அடுத்த முறை துன்பம் வரும்போது புலம்பிக்கிட்டு அங்கேலாம் ஓடாதீங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, கண்ணீராக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் சிலர் நம்மளை ஒரு மாதிரி பண்ணும்போது அழுக வரும். கதவை பூட்டிட்டு சொல்லி, இது கூட உங்கள் அரேஞ்ச்மெண்ட்டாக ஆண்டவரே, தாங்கிக்கிறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணி இதில் பலன் பெற்று போவேன். ஏன்னா எனக்கு தெரியும் முடிக்கும் போது நீங்கள் எல்லாமே எனக்கு ஜெயமாக தான் முடிப்பீங்க. ஹல்லேலூயா.